Nagaraj. Welcome to TNPC Kalai Academy, a free online coaching center. இப்போ நம்ம பார்க்க போகிறது TNPSC ஜென்ரல் இங்கிலீஷ் தான். இந்த ஜென்ரல் இங்கிலீஷில் எப்படி வந்து நம்ம 100% ஸ்கோர் பண்ண போகிறோம், அதுதான் நம்மளுடைய மெயினான கோல். சரி, இந்த TNPSC ஜென்ரல் இங்கிலீஷில் இப்போ நம்ம பார்க்க போகிறது TNPSC ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பியில் இருக்கக்கூடிய 1 to 4 வந்து நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து ரிவிஷன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ரிவிஷன் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th ஒன்றும் 6th ஒன்று வந்து பார்க்கணும். இந்த 5th ஒன்றில் என்ன இருக்குன்னு பாருங்கள், கொஷின் ஆன் ஷேக்ஸ்பியர். இதில் வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அண்ட் ஜூலியஸ் சீசர் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் சியில் வந்து கேரக்டர்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்துருக்கிறதுனால நம்ம இது குயிட் பண்ணிவிட்டு 6th ஒன்று பார்க்கலாம். கொஷின்ஸ் ஃப்ரம் ஆஸ்கர் வைல்ட். சரி, இந்த செல்ஃபி ஜெயிண்டில் எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் வைல்ட். இந்த செல்ஃபி ஜெயிண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் யாரு? ஜெயிண்ட். அடுத்து ஜெயிண்டோடைய ஃப்ரெண்ட் யாரு? கார்னி ஷோகரி. இது வந்து எக்ஸாம்பிளையும் கேட்டிருக்காங்க. பழைய குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஜெயிண்டோடைய ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜெயிண்ட் வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டில் எத்தனை வருடம் இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து த லிட்டில் பாய். இந்த லிட்டில் பாய் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க தோட்டத்தில் இருக்கிற லினட் பேர்ட்ஸ், அப்புறம் அங்கே வந்து விளையாடக்கூடிய சில்ட்ரன்ஸ். ஓகே, இந்த செல்ஃபி ஜெயிண்டில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். இங்கே வந்து கார்டனில் வந்து ஸ்டார்ஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கும். மொத்தம் இந்த கார்டனில் 12 பீச் ட்ரீஸ் இருக்கும். அந்த 12 பீச் ட்ரீஸும் ஸ்ப்ரிங் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிஷியஸ் பிளாசம்ஸ் இருக்கும். அந்த பிளாசம்ஸ் எப்படி இருக்குன்னா பிங்காகவும் பேர் கலரில் இருக்கும். ஆனால் ஆட்டமில் என்ன கொடுக்கும், அந்த ட்ரீஸ் ரிச் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஜெயிண்டோட ஃப்ரெண்டு யார்? கார்னி ஷாகரி. அவர் வந்து ஜெயிண்ட் வந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு ரிட்டர்ன் எப்போ வராரு? 7 years கழிச்சு வராரு. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அவர் ஏன் எந்த ரீசனுக்காக அவர் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ரிட்டர்ன் வராரு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் வந்து லிமிட் ஆகிட்டதுனால அவங்க வந்து ரிட்டர்ன் வராங்க. ஹிஸ் கான்வர்சேஷன் வாஸ் லிமிட்டட், ஸோ ஹி ரிட்டர்ன் பேக் டு ஹிஸ் ஓன் கேஸ்டில். அதே மாதிரி ஜெயிண்ட் வந்து அவர் கார்டனில் ஒரு போர்டில் வந்து எழுதி வச்சிருப்பார். அது என்ன எழுதி வச்சிருப்பாரு? 3 persons will be prosecuted அப்படின்னு வந்து எழுதி வச்சு. ஜெயிண்ட் அதை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்கள்லாம், தோட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் துரத்திட்டு அப்புறம் அங்கே எப்படி ஆயிரும், ட்ரீஸ்லாம் வந்து சில்வர் கலராக ஃப்ராஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி ஹெயில் வந்து திருப்பி வந்துடும். ஹெயில்னா என்ன? ஸ்னோஃபால். அது வந்து வந்துடும். வந்துட்டு அப்புறம் கிரே ட்ரெஸ்ஸோட கிரீத் வாஸ் லைக் ஐஸ் மாதிரி எல்லாமே இருக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பையன் வந்து இருப்பான். அங்கே விளையாடிட்டு இருக்கும்போது அந்த மூலையில் மட்டும் அங்கே மட்டும் வந்து ஸ்ப்ரிங் இருக்காது, அங்கே மட்டும் வந்து இது வந்துருக்கும். அதுக்கப்புறம் அதை ஜெயிண்டை பார்த்துட்டு ஒரு விண்டோவில் பார்த்துட்டு அவங்க கிட்ட போவார். அப்போ வந்து எல்லா குழந்தைங்களும் ஓடிடுவாங்க. அந்த சின்ன பையன் இல்லை, லிட்டில் பாய் மட்டும் மரத்து மேலே இருப்பான். அந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய லிட்டில் பாயை தொட்டு தூக்கி கீழே வந்து நிற்க வைப்பார். அவன் வந்து கையிலலாம் ஊண்டா இருக்கும். இந்த ஊண்டெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இது வந்து இதெல்லாம் ஊன்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் தான் பார்த்தா தெரியும் அந்த லிட்டில் பாய் தான் ஜீசஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்டோரியில். அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வந்து செத்துடுவார். அவர் செத்துட்டு அப்புறம் அவர் மேலே ஒயிட் பிளாசம்ஸ் வந்து ஊற்றி அவர் வந்து இறந்துருவார். இதோட இந்த செல்ஃபி ஜெயிண்ட் வந்து ஷார்ட்டாக பார்த்தாச்சு. அடுத்து வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கொஷின் ஃப்ரம் ஆஸ்கர் வைல்ட்ல இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, த மாடர்ன் மில்லியனர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்ம டீட்டெயிலாக வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் பார்த்துக்கலாம். இல்லை 6th to 11th ரிவிஷன் கிளாஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து மேலே இருக்கிற பிளேலிஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். சரி, இந்த மாடர்ன் மில்லியனில் என்ன அப்படின்னு ஸ்டார்ட்டாக பார்த்துக்கலாம். இந்த மாடர்ன் மில்லியனில் ஹீரோ யார் அப்படின்னா ஹியூகி. இந்த ஹியூகின்றவன் வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணுவோம். அந்த லவ் பண்ணக்கூடிய பொண்ணு பேர் தான் லாரா மேட்டன். இந்த லாரா மேட்டன் யாரோட பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் ரிட்டர் கலோனியர். அந்த ஹியூகி வந்து லாரா மேட்டனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க அப்பா என்ன சொல்லிடுவாரு, நீ 10,000 பவுண்ட் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் உனக்கு வந்து என் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னோடனே ஹியூகி வந்து சோகமாக வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆலன் ட்ரெவர் என்ற பெயிண்டர் வந்து பார்ப்பாரு. இந்த ஆலன் ட்ரெவர் வந்து ஹியூகியோட ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஆலன் ட்ரெவர் ரியல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலன் ட்ரெவர் வந்து ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாரு. அந்த பெயிண்டிங் வந்து ஒரு பெகர்மேன் வந்து அந்த பெகர்மேனை பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பெகர்மேன் கிட்ட யூகி வந்து கேட்பாரு, உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது பெகர்மேன் சொல்லுவான், எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சில்லிங் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆலன் ட்ரெவர் சொல்லுவார். அப்போ வந்து ஆலன் ட்ரெவர் கேட்பான், ஆலன் ட்ரெவர் இல்லை யூகி கேட்பான் ஆலன் ட்ரெவர் கிட்ட, இந்த பெயிண்டிங் தான் உனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இந்த பெயிண்டிங் தான் எனக்கு 10,000 பவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே யூகி என்ன பண்ணுவான், பெகர்மேனுக்கு ஒரு சாவரின் வந்து கொடுப்பான். அப்போ யூகி வந்து அந்த பெகர்மேனை பார்த்துட்டு வாட் ஏ அமேசிங் மாடல் அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் வந்து
ஆலன் ட்ராவருக்கு வந்து மேட்ரு தெரிஞ்சிடும். நீ அவருக்கு வந்து காசு கொடுத்தது யூகி சொல்லினோடனே உன்னை வச்சு இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, பாட்டிலாம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து ஆலன் ட்ராவர் வந்து யூகி பார்த்து சொன்னோன்னே யூகி வந்து ஒரே சேடாயிரும். அதுக்கப்புறம் பெகர்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் மேன் இன் யூரோப் அப்படின்னு ஆலன் ட்ராவர் சொல்லுவான். அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆலன் ட்ராவர் வந்து சொன்ன உடனே யூகி வந்து ஒரே சேடாயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிச்சஸ்ட் மேன் இன் யூரோப் யார்? பேரன் ஆஸ்பாங். அந்த பெகர்மேனோடைய பேர் பேரன் ஆஸ்பாங். அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரில் வந்து ஒரு சீல்டு என்வலப் இருக்கும். அந்த சீல்டு என்வலப்பில் திறந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அதில் வந்து யூகி எரிஸ்கிரீன் அப்படின்னு இருக்கும். யூகி எரிஸ்கிரீன்னா அதோட விளக்கம் என்ன? யூகி அண்ட் லாராவுக்கு என்னுடைய இந்த பெகர்மேனோடைய வெட்டிங் ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுக்கும். அதில் வந்து ஒரு செக் இருக்கும். அந்த செக் வந்து 10,000 பவுண்டுக்கான செக். சரி, இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து கடைசி எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா மில்லியனர்ஸ் மாடல்ஸ் ரீமார்க்டு ஆர் ரேர் என்எஃப் பட் மாடர்ன் மில்லியனர்ஸ் ஆர் ரேர் ஸ்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 1 பவுண்ட்னா எவ்வளோ? 20 சில்லிங்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரிவிஷன் கிளாஸில் நம்ம வந்து 5th மற்றும் 6th பார்ட் பியில் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய ஒரு அவுட்லுக்காக வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எளிதாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kalera signing off. Thank you. நன்றி, வணக்கம்.